Hello friends, welcome to all. இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டடி பிளான் வந்து எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ தான் அது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி தமிழ்ல வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த மாதத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதாவது நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் மாதம், ஓகேங்களா. அதுலேருந்து வந்து நம்ம குரூப் 4 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த செப்டம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபுல் ஷெட்யூலும், அதாவது ஃபுல் ஸ்டடி பிளானும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இன்றைக்கி வந்து பேசிக் மட்டும் பார்க்கலாம். எப்படி வந்து இருக்கும், ஒவ்வொரு நாளும் எப்படி படிக்கணும், டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் வந்து எல்லாருமே தைரியமாக படிக்கலாம். எக்ஸாம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு யாரும் படிக்காமல் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் வந்து இருக்கும், ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸாம் வந்து ஜூன் அல்லது ஜூலை மாதம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஜூன் அல்லது ஜூலை மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான வேக்கன்சி வந்து நமக்கு வந்து இருக்கும் குரூப் 4 எக்ஸாமில். அதே மாதிரி அக்டோபரில் வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக சிலபஸை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டோட்டலாக வந்து நமக்கு வந்து அக்டோபர் மந்த்லேருந்து கவுண்ட் பண்ணோம்னா ஒரு 9 மந்த் வந்து இருக்கும். ஜூன் மந்த் வரைக்கும் 9 மந்த் இருக்கும். ஓகேங்களா. இதோட எக்ஸாமோட ஒரு மந்த்து சேர்த்தோம்னா நமக்கு வந்து 10 மந்த் இருக்கும். எப்படியும் ஜூன் அல்லது ஜூலையில் எக்ஸாம் நடந்தால் ஜூலையில் பார்த்திங்கன்னா ஒரு 20 இந்த மாதிரி ஜூலை எண்டில் தான் எக்ஸாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டோட்டலாக வந்து நமக்கு 10 மந்த் இருக்குது. இதில் வந்து நம்ம 8 மந்த் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். 8 மந்த் வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். ப்ளஸ் அதில் ரிவிஷனும் வரும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் 2 மந்த் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷனாக தான் இருக்கும். அடுத்த 2 மந்த் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷனாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிளான் பண்ணி படித்தோம்னா நம்ம ஃபைனலாக ஃபுல்லாக வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா. அதனால் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்காக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த மந்த்து குரூப் 2 எக்ஸாம் வந்து எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குரூப் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நானும் பிளான் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜிகே, தமிழ் ப்ளஸ் மேக்ஸுக்கான வேர் டு ஸ்டடியெல்லாம் கொடுத்துட்றேன். ப்ளஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன ஐடியாஸும் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அது 10th வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது. 10th வந்து உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட்டு வச்சு முடிச்சிடுறேன், ஓகேங்களா. இந்த மந்த்து ஃபுல்லாக அதுதான் பிளானு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம வந்து படிக்கலாம். இப்போ வந்து ஸ்டடி பிளான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டடி பிளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மந்த்துக்கான ஸ்டடி பிளான் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. இது வந்து பேசிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, தமிழில் வந்து ஒரு இயல் படிப்பீங்க, ஓகேங்களா. தமிழில் ஒரு இயல், ஜிகேயில் வந்து ஒரு லெசன் படிப்பீங்க, ப்ளஸ் மேக்ஸில் ஒரு மாடல்னால் ஒரு டாபிக் ஃபுல்லாக கிடையாது. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல ஒரு மாடல் வந்து பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் தமிழ் சிலபஸ் வைஸில் ஒரு டாபிக், ஓகேங்களா. இந்த ஒரு இயல் ப்ளஸ் ஜிகேயில் என்ன லெசன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷெட்யூலில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு பேசிக் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி படிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஸ்டடி பிளான் வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஒன் டே ஃபுல்லாக வந்து நீங்கள் இது தான் படிப்பீங்க. தமிழில் ஒரு இயல், ஜிகேயில் ஒரு லெசன், மேக்ஸில் ஒரு மாடல், தமிழ் சிலபஸ் வைஸில் ஒரு டாபிக், ஓகேங்களா. இது வந்து ஒரு நாளைக்கு படிக்கக்கூடியதான். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி முடித்தாதான் நம்ம வந்து எக்ஸாம்குள்ளே சிலபஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இப்போ செகண்ட் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயல் 2 படிப்போம், ஜிகேயில் செகண்ட் லெசன் படிப்போம், மேக்ஸில் மாடல் 1. இந்த தமிழ் சிலபஸ் வைஸில் வந்து 1 வீக் ஃபுல்லாக ஒரு டாபிக் தான், ஓகேங்களா. அதனால் வந்து இதை நீங்கள் எந்த நாளில் வேணாலும் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட் டே கூட படித்து முடிச்சிடலாம் டைம் இருந்தால். அப்படி இல்லைன்னா செகண்ட் டேயில் கூட படிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்படி இப்போ வந்து நீங்கள் படித்து வந்து முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஷெட்யூல் தான், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாக வந்து, அதாவது ஃபஸ்ட்டு வீக் வந்து 7 டேஸ் இருக்குமா, அதில் 6 டேக்கான லெசன் வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். சண்டே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டெஸ்ட்டு தாங்க, ஓகேங்களா. சண்டே வந்து ஃபுல்லாக டெஸ்ட்டு. இந்த 6 நாள் வந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது வந்து ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும், 200 மார்க்குக்கு, ஓகேங்களா. சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். அப்போ அன்னன்னைக்கு டெஸ்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இல்லை.
ஸோ நீங்கள் அன்றைக்கி வந்து என்ன லெசன் படிக்கணுமோ அதை வந்து படித்து முடிச்சிருங்க. ப்ளஸ் உங்கள் கையில் வந்து ஏதாவது வந்து கொஷின் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சண்டே மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். 6 நாள் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது சேர்த்து ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். தமிழில் 100 மார்க்கு, ஜிகேயில் வந்து 75 மார்க்கு, மேக்ஸில் வந்து 25 மார்க்ஸ். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைவ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? 200 கொஷின் லைவ் டெஸ்ட்டு தான். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழ் ஃப்ரீ பேட்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்தா அதோட வேல்யூ வந்து நிறையா பேருக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்து இது வந்து லைவ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாத்தையும் படித்ததை சண்டே ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதில் வந்து ரிவிஷனும் வந்துடும், டெஸ்ட்டும் வந்துடும், ப்ளஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் லெசனும் கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் ஸ்டடி பிளானில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்போதைக்கு பேசிக் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் டெஸ்ட் பேட்ச் வந்து போகுது. சண்டே வந்து டெஸ்ட்டும் நடக்கும், லைவ் டெஸ்ட்டாக இருக்கும், 200 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போகிறேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாள் கொஞ்சமாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு நினச்சி யாரும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ கம்மியான லெசன்ஸ் தான். ஓகேங்களா? ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். தைரியமாக எல்லோரும் படிங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.